என்னங்க இது ஜென்ம சனி வரப்போகுது. ஏற்கனவே விரய சனியில தேவையில்லாம எக்கச்சக்கமான செலவு பண்ணிட்டோங்க. இப்ப வேற ஜென்மத்துக்கு வந்து உட்கார போறாருங்க. தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செஞ்சுறது இந்த ஜென்ம சனியில நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு உருவாக்கி குடுக்குங்க. உத்தியோகத்துல கொஞ்சம் வேலைபளு அதிகமா தாங்க இருக்கும். புதிய வேலை கூட மாத்திட்டு போயிரலாமான்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கோங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி விட்டு குடுத்து போறது நல்லதுங்க. அதிக அலைச்சல் இருக்கும். நல்ல அமைப்புங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி வந்து கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகுகேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான 2025வது வருடத்திற்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மீனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்குங்க. அன்பான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் வந்து தன்னை மாதிரி நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் தான் கஷ்டமா எடுத்துக்கிட்டு அவங்க உதவி கேட்குறாங்களா இல்லையோ இவங்க செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025வது வருடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னங்க இது ஜென்ம சனி வரப்போகுது. ஏற்கனவே விரய சனியில தேவையில்லாம எக்கச்சக்கமான செலவு பண்ணிட்டோங்க. இப்ப வேற ஜென்மத்துக்கு வந்து உட்கார போறாருங்க. என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க போறோமோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க கவலையே படாதீங்க. நம்மளோட அதாவது உங்களோட ராசிக்கே வந்து சனி பகவான் வர்றாருங்க. குருவோட வீட்டுல சனி அந்த அளவு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். அதுவும் குறிப்பா இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது முதல் சுற்று 2ஆம் சுற்று அப்படின்னு முக்கியமா பிடிச்சிக்கலாம். 3ஆம் சுற்று கொஞ்சம் அவங்களுக்காக வர்றது அவங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துட்டாங்கன்னா போதும். ஆனா இந்த முதல் சுற்றுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. அதுவும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த டீனேஜ்ல இருக்கிற பெண்கள் ஆண்கள் ஆகட்டும், அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைங்க கொஞ்சம் ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு. படிக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும், இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு இந்த பெண் பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். பசங்களும் அப்படிதான். பசங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. ஏன்னா இந்த 2.5 வருஷம் நீங்க அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண். நாளைக்குன்னு ஒத்தி போடக்கூடாது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செஞ்சுறது இந்த ஜென்ம சனியில நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு உருவாக்கி கொடுக்குங்க. இதே வந்து 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நல்லபடியா இருக்குங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தொழில்ல உத்தியோகத்துல அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது 2வது சுற்றுக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்ப இந்த மாதிரி பிரிச்சாச்சு.
இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் வந்து 3ஆம் இடத்துல இருந்து அடுத்து 4ஆம் இடத்துக்கு வர்றார், சுகஸ்தானத்துக்கு வர்றார். இது ஒரு நல்ல அமைப்பு, ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அடுத்து ராகு பகவான் இது வரைக்கும் உங்களோட ராசியிலேயே இருந்தவர் மே மாதத்தில் 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. கேது 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடமான சாதகஸ்தானத்துக்கு வர்றாருங்க. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ஜென்மத்துக்கு வர்றாருங்க. இதுதான் இந்த வருடத்தில் கிரகநிலைகள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்க. சரிங்க, எனக்கு வந்து உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக தாங்க இருக்கும். புதிய வேலை கூட மாற்றிட்டு போயிடலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் வேண்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையிலேயே இருங்க. இருந்தாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு, இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட காமிச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தொழில் எப்படிங்க இருக்கும்? தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள், பயணங்கள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களோட கடினமான உழைப்புக்கு பாராட்டு, மரியாதை, விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அரசியல்வாதிகள் எப்படி இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் நல்லாவே இருக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு, நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நீங்கள் சுறுசுறுப்போடு இருக்கணுங்க. அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்னன்னைக்கு படிக்கிற விஷயங்களை அன்னன்னைக்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குங்க ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. நல்லாயிருக்கும், திடீர்னு நல்லா இருக்காது. பருவகால நோய்கள், இப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா காய்ச்சல் வரும், அந்த ஏதாவது ஒரு சீசனபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது வருங்க. கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதிக அலைச்சல் இருக்கும், ஏற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைப்பளு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்லேயும் கூடுதல் வேலையாக இருக்க மாதிரி இருக்கும், வீட்லேயும் அதிக கூடுதல் வேலையாக இருக்கும். அப்படி இருந்தீங்க, உங்களை பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்ம சனி உங்களைய பெருசாக எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, பண்ணாமல் போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்கார் இந்த வருடத்தில்? குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து நல்ல விதங்களை ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறது அற்புதமான அமைப்புங்க. நீண்ட நாளாக சொத்து வாங்கணும் என் கனவு, கட்டாயம் இந்த சமயத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் சுய ஜாதகத்திலையும் இருக்கும்போது இந்த கோச்சாரம் 4ஆம் இடத்துல வர குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வந்து சரியாகும். அதே மாதிரி தாய் வழி உறவுல உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகுங்க. இப்போ 4ஆம் இடத்துலேருந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குரு வந்துட்டு 8ஆம் இடத்தை வந்து பார்க்குறனால குரு பகவான் உங்கள் ராசிக்கு நீண்ட நாளாக ஒரு கடன், அது எனக்கு தெரியவே மாட்டேங்குது, இப்போ அந்த கடன் தீரும். அடுத்த நீண்ட நாள் வியாதி எனக்கு இருக்குங்க, சரியாக மாட்டேங்குதுனால 8 வருஷமாக பல டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், எனக்கு வந்து வியாதியாக சரியாகலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடச்சி உங்களுக்கு அந்த வியாதிகள் முழுமையாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும், இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 4னா சொத்து, வீடு, வண்டி, வாகனங்கள் குறிக்கிறது. 8னா அதில் ஒரு ஆல்டர். அப்போ ஏற்கனவே ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடை ஆல்டர் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், குரு பார்க்குறாரு. அப்போ உங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கள் போகுது. ஜென்ம சனியால், அதுவும் சனியும் வேற எங்கே பார்க்குறாருங்களா, சனியிலையும் சனியால் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் குரு பகவான் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை துணையோடு இணைஞ்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. அங்கே ராகு உட்காந்துருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள், குறிப்பாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு பயணம், அங்கே வெளிநாட்டில் போய் ஒரு ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பிஆர் விசா இந்த மாதிரி இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுறனால
இந்த உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல படுறனால அது கூடவே ராகு இருக்காருங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆனால் உடனே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க. அது ராகு பலன்ல இருக்காருங்க. நல்ல செல்வாக்கு உயரும், வெளிநாட்டிலேருந்து நல்ல பணவரவு கிடைக்குங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் 6ல் வர்றாருங்க, இது நன்மை. நீண்ட நாள் வியாதிகள் குணமாகும், நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய தன்மைங்க. தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவீங்க. உத்தியோகத்தில் எவ்வளோ பலு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் புகழையும் பெற்றுத்தரும். அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியிலிருந்து இருக்காரு. அப்போ தேவையில்லாத டென்ஷன்ஸை குறைச்சிக்கோங்க. புதிய நண்பர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கவனமாக இருங்க. அடிக்கடி ஆயில் புல்லிங் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கழுத்து, முதுகு, ஷோல்டர், கை கால் மரத்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல், இந்த மாதிரி சில ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் வருடத்தில் முற்பகுதியில் குரு இருந்துடுறாரு. அதனால முயற்சிகள் பலிதமாகும். ஆனால் வருடத்தோட பிற்பகுதியில் குருவோட பார்வை 3ஆம் இடத்துல படுறதுனால கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களும், கலைத்துறையில், மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் உங்கள் பேச்சினால் வரக்கூடிய பாதிப்பு என்ன உணர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா மூலியமாக புதிய நண்பர்கள் வர்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாங்க. 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் பார்க்குறனால ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமானாலும் கட்டாயம் நடக்குங்க. ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் வச்சுக்காதீங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சனியோட பார்வைப்படுதுங்க. ப்ளஸ் குருவோட பார்வையும் படுறதுனால தொழிலில் சில இடைஞ்சல்கள் வந்தாலும் தொழிலில் நீங்கள் கட்டாயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வருடம் உங்களோட எந்த அளவு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்ஸஸான வருடமாக இருக்கும். இன்னும் இதை வந்து ஒரு நல்ல வருடமாக மாற்றிக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்பளி போர்வை வாங்கி தர்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.